அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. வணக்க நண்பர்களே. நாங்கள் 2 பேரும் வெளிநாட்டில் இருக்கோம். வெளிநாட்டில் வேலை செய்யும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சரிங்களா. இப்போ இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீயா நானா நடந்தது இல்லைங்களா. இப்போது அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அந்த நீனா நானா ப்ரோக்ராம் வந்து எல்லா மக்களும் விஜய் டிவி விரும்பி பார்ப்பாங்க எல்லாருமே பொதுவாக. ஏன்னா நீனா நானா ப்ரோக்ராம் வந்து எல்லாமே ஹை குவாலிட்டி ஃபேமிலியில் உட்கார வச்சுக்கிட்டு நீனா நானா ப்ரோக்ராம் பண்ணுறது, நீங்கள் இத்தனை பவுன் பண்ணுங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து, பொண்ணு இத்தனை பவுன் கேட்குறது, இதெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாதது தான் இருக்குது எங்களுக்கு. நீங்கள் போடுறீங்களே, இப்போ கூப்பிட்டீங்களே, ஏதாவது அதில் ஏழ்மையான பொண்ணு ஏதாவது இருக்கா? அதில் ஏதாவது எல்லா பொண்ணுமே 100 பவுன் 50 பவுன்னு இந்த மாதிரி கேட்குது, பணம் வந்து டெபாசிட் பண்ணணும்னு சொல்லுது. ஏதாவது ஏழ்மையான பொண்ணை கூப்பிட்டு வச்சு பேசுனீங்களா? இல்லை நீங்கள் டிஆர்பி ரேட்டிங்காக நடத்துகிறீங்களா? இல்லை மக்கள் பார்க்கணும், மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நடத்துகிறீங்களா? ஒன்றும் புரிய மாட்டேன். ஒன்றுமே புரியலை. ஏன்னா வந்து எல்லாமே வந்து எல்லாம் ஹை குவாலிட்டி எல்லாம் செட்டிலான ஃபேமிலியில் கூட்ட வச்சுக்கிட்டு பேசுகிறது. இப்போ நாங்கள் வந்து வெளிநாட்டில் நாங்கள் உழைக்கிற காசை தான் ஊருக்கு அனுப்புகிறோம். ஊருக்கு அனுப்புனான்னு வச்சிங்களேன், அது 4 பேர் எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும். நீங்கள் இப்படி இந்த நிகழ்ச்சி நடத்த போது இப்போ எங்கள் ஃபேமிலியில் சிஸ்டர் மாதிரி தங்கச்சி மாதிரி இந்த ப்ரோக்ராம் பார்க்க போது இதே மாதிரி நினைப்பாங்க. கண்டிப்பாக வரும், நினைப்பு வரும். ஏன்னா இதே மாதிரி நாங்கள் போட முடியாது. எத்தனை வருஷத்துக்கு நாங்கள் இங்கே கடந்து கஷ்டப்படணும். ஏமா அக்கா மாதிரி தங்கச்சி மார்களே, நீயா நானாவில் பேசினவங்க நீங்கள். இப்போ தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலை இது தேவையா நம்மளுக்கு? இல்லை, முக்கியமாக ஹெலிகாப்டர் கேட்டிங்களா? ஐயோ, ஹெலிகாப்டரில் வர்றதா முதல்ல வீடு பத்திரம் பண்ணணும். இப்போ அந்த பொண்ணுங்களை கட்ட வேண்டிய மாப்பிள்ளைங்கள் கேட்டுக்கோங்க, நண்பர்கள் தோழர்கள். இப்போவே பார்த்துக்கோங்க, பெத்த அம்மா அப்பாவுக்கு இந்த நிலைமை வர்றவங்களுக்குலாம் செத்தான் தெரியல. நல்லா ஒவ்வொரு மூஞ்ச பார்த்துக்குங்க. எல்லாமே உலக அழகிங்க தான் உட்காந்து இருக்கிறது. ஏன்னா வந்து இது உங்களுக்கே ஓவராக தெரியலையா? பெத்த தாய் தகப்பனை வந்து இப்படி மட்டை தட்டி பேசுறதுக்கு ஒரு புரோகராக வந்து வேற உட்கார வச்சு நீங்கள் பேசுகிறீங்களா? ஒரு மட்டை தட்டுற மாதிரி எல்லா ஃபேமிலி மாதிரிலாம் எல்லாருமே மேக்சிமம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் நல்ல லெவலுக்கு வந்துடுது. நல்ல லெவலுக்கு வர்ற காரணமே. இப்போ நீங்கள் இப்போவுமே இப்படி கேட்டால் இப்போ வர்றவன்லாம் என்ன பாடுபடுவான்? நான் வருஷத்துக்கு 365 நாளும் புடவையாக வேணும்னா 365 சேலை, 100 சுடிதாரு, 100 புடவை, இதெல்லாம் என்ன? ஆனால் ஒரு மீம்ஸில் போட்டுருந்தாங்க, நீங்கள் சரவணா ஸ்டோர் பையனை தான் இதுக்கு தான் கட்டிக்கணும்னு. அவனுக்கு ஹெட்ஸ்அப் தலைவா, உனக்கு கரெக்டாக போட்டிங்க மீம்ஸு. ஏன்னா வந்து ரொம்ப ஓவராக தெரியல, உங்களுக்கே ஓவராக தெரியல. ஐயோ டங்குவாரு கிழிஞ்சிட எவன் கல்யாணம் பண்ணுறோட இந்த ப்ரோக்ராம் உட்கார வச்சு ப்ரோக்ராம் பண்ண போது லேடிஸ் மாதிரிலாம் உட்கார வச்சு பேசுனீங்களா? எல்லா மூஞ்சியும் பார்த்தீங்க, எல்லாம் சூப்பர் மூஞ்சிகள். தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கிங்க. யார் மாட்ட போகிறாரு அதில் ஒரு கட்டச்சி சொல்கிறா, லேட்டஸ்ட் டைமண்ட் கலெக்ஷன்ஸ். இங்கிலீஷில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, தமிழுக்கு அடிச்சு சாவறோம், இதில் இங்கிலீஷு வேறு. எங்கேருந்து தான் நீங்களாம் வரீங்களோ போங்க சாவடிக்கிறது. இது நம்ம ஊர் தமிழ்நாட்டு கலாச்சாரமா இல்லை தமிழ் பொண்ணுங்களா? நீங்கள் எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. எல்லா வெளிநாட்டில் வந்து எல்லாம் இந்த அமெரிக்காலலாம் லிஃப்ட் கிஸ் அடிப்பாங்கள்ல, நடு ரோட்டில் உட்கார வச்சுக்கிட்டு, அதே மாதிரி தான் உங்களுக்கும் பண்ணணும். நீங்கள் அந்த நிலைமையில தான் வர்ற மாதிரி தெரியுது எங்களுக்கு. ரைட்டு. நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் ஒரு பொதுவாக தான் போட்டோம். சப்போஸ் தவறு இருந்தால் தயவு செய்து இதே வரை ப்ரோக்ராம் வந்து நடத்தாதீங்க. ஏன்னா வந்து நடத்துறது காரணம் வந்து ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. இதே ப்ரோக்ராம் வந்து இந்த காசு அப்படியே எடுத்து ஏழைப்பாடுகளுக்காச்சும் கொடுத்துருக்கலாம். இந்த ப்ரோக்ராம் ஒன்றுத்துக்கே யூஸ் இல்லாமல் இதுக்காக மீம்ஸ் போடுற ஒரு குரூப் சுத்தின்னு இருக்கு. இதெல்லாம் தேவையா? ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலே அதே தான். இது ஹெலிகாப்டர் கேட்டா, அது கேட்டா, இது கேட்டா. முதல்ல எதுக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கணும்? அப்புறம் எது அதை வச்சு அது கொஞ்ச நாள் அதை பற்றி பேசினார். ஒன்றும் புரியல. நாங்கள் இங்கே இருந்தாலும் ஊரில் எங்களால் அங்கே வந்து பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாமல் தான் நாங்கள் இங்கே வந்து செய்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு ஆகுது, இந்த மாதிரி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து நீனா நானா ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கு. இதே மாதிரி ப்ரோக்ராம் வந்து தயவுசெய்து நடத்தாதீங்க. நடத்துறதுக்கு வந்து அனுமதி கொடுக்காதீங்க. கூப்பிட்டாலும் நீங்கள் போகாதீங்க. கூப்பிட்றதுனால தான் நீங்கள் போகிறீங்க. கூப்பிட வேண்டாம். கூப்பிட்டாலும் நீங்கள் போக வேண்டாம். தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ அனைவரும் பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். நன்றி.